சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. 50 வயதில் செய்த 2வது திருமணத்தால் வந்த வினை. இவருக்கு என்ன மேடம் வயசு? அவர் மூலம் என்ன கல்யாணம் பண்ணதே தப்பு மேடம். நிஜத்துக்கே சொல்றேன், வாழ்க்கையவே நீ கெடுத்துட்டாரு. தான் என்னை தொத்தி வந்து கல்யாணம் பண்ண. 2வது மனைவிக்கும் மகளுக்கும் நிகழும் மோதல். இப்போ அவங்களுக்கு ப்ராப்ளம் நாங்கள் கிடையாது மேடம். நான் வந்து எங்கேயுமே வாழ விட சாகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி செத்தா எனக்கு என்ன கிடைக்க போகுது? நீ செத்தேன. வணக்க நேர்களே. பல பிரச்சனைகளை தாண்டி வந்த ஒரு நபர், அவருக்கு வயசு 50. இந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி அவர் மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்போ இந்த கல்யாணத்துலயும் பல பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளோட தான் அவர் இங்க வந்திருக்காரு நம்ம நிகழ்ச்சிக்கு. வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன? செலஸ்டின் கென்னடி. அவங்க உங்களுக்கு செகண்ட் வைஃப். இவங்க பேரு புவனேஸ்வரி. புவனேஸ்வரி. ஆமா அலைஸ் பியூலா. இப்போ எங்களை தேடி இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அதாவது என்னுடைய முதல் மனைவியோடைய பெண் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது ஏற்கனவே. கல்யாணம் பண்ணி முடிச்சது அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சிட்டா இவன். அந்த ப்ராப்ளத்தில் என்னால் இவ பக்கத்தில் போகும் கஷ்டமாக இருக்குது. உங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் பத்தி முதல்ல சொல்லுங்க. First marriage. எங்க சந்திச்சீங்க மனைவியை? வாஸ் இட் லவ் மேரேஜ், அரேஞ்ச்? அது அரேஞ்ச் மேரேஜ். அப்பா அம்மா பார்த்து இதில் ஊட்டி கோத்தகிரியில் வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபு மேரேஜ் பண்ணது. சரி. அவங்க ஒரு டீச்சர் அங்கே ஹோம் ஸ்கூலில். அதுக்கப்புறமா தான் நீங்க என்ன வேலை பார்த்துருந்தீங்க? நான் வந்து ரயில்வேஸில் ட்ரெயின் ஆப்ரேட்டராக இருக்கேன். ஓகே. எவ்வளோ பசங்க? 2 பசங்க. ஒரு பையன் ஃபஸ்ட்டு, 2வது ஒரு பொண்ணு. மேரேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு? மேரேஜ் லைஃப் எனக்கு பீஸ்ஃபுல்லாக போச்சு. ஒன்றும் ப்ராப்ளம். 23 வருஷம் எந்த 23 பிரச்சனையும் வருஷம் வந்து அவளை நான் அடிச்சதும் கிடையாது, தொட்டதும் கிடையாது. என்னுடைய பேமெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து 12 ரூபாய் 50 பைசா அப்போ ஒரு ஸ்மால் கட்டிங் அடிக்குது, சனிக்கிழமை மட்டும் தான் கொடுப்பான். அதில் வந்து சீரட் வந்து 6 ரூபாய் அப்போ. சரி. அந்த ஒரு பேக்கெட் சீரட் தான் ஒரு நாள் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே சீரட். ஸோ கம்ப்ளீட்லி வைஃப் சொல்றதா நீங்க கேட்டிருந்தீங்களா? அப்படி இல்லை. அதாவது என்ன, நான் வருவேன், வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் வெளியே போக மாட்டேன். டிவியை போட்டு உட்காந்துட்டு என்னுடைய இஷ்டமான ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பேன். அதே மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணி வச்சேன்னா சாப்பிடுவேன். நானே எடுத்து போட்டு சாப்பிடுவேன், இல்லைன்னா அவங்களே போடுவாங்க. ஸோ நல்ல குக்கு. ஸோ டிபிக்கல் நைஸ் குட் ஹவுஸ் வைஃப். ஒரு டீச்சர்ன்ற போதில் அவள் பிஎஸ்சி படிச்சிருக்கேன், நான் பியூசி தான். சரி. இருந்தாலும் நான் முதல் கேட்ட கேள்வி, ஏன் பியூசி படித்த என்ன வந்து நீ பிஎஸ்சி படித்த பொண்ணு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்? இது ஒரு ஈகோ பிரச்சனை பின்னால் வரும்னு அப்போவே சொன்னேன். அதுக்கு அவள் சொன்னால் நாங்கள் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நீங்கள் முதல்ல கிளியர் பண்ணீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நைட் அன்றைக்கி சொன்னது எதுவுமே வெறும் பேச்சுவார்த்தை தான். அதில் சொன்ன ஒரே வார்த்தை, நீ கல்யாணம் பண்ணி பின்னால் என்னை பிடிக்காமல் வேறு யாரு கூடயாவது எதனா பண்ணிட்டீங்கன்னா என் கூட படுக்காது. ஓ, அது முதல்ல நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் பண்ண அக்ரிமெண்ட்டு அதுதான். அதே மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணி
வருங்காலத்தில் நான் உன்னை வந்து உன் கூட நான் இது பண்ணேன். அது வந்து ஒரு மோசமான செயல், அதை வந்து செய்யக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு தான் நாங்கள் வந்து செகண்ட் டே தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம். சரி, அதுக்கப்புறம் அந்த 23 இயர்ஸில் நான் எந்த விதமான தப்பும் பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி 2 பேரும் அன்றைக்கி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் அந்த 23 இயர்ஸ் இருந்தோம். ஆனால் சென்ட்ரலில் வந்து ஒரு என்ன பிரச்சனை வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு 6 இயர்ஸ் 1966 ஃப்ரெண்ட். அவன் நிறைய அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஏன்னா 2 வருஷமாக வேலைக்கு போகல, 18 இயர்ஸ் வேலை செஞ்சவன் 2 வருஷம் என்னன்னா ஒய்ஃப் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்கிட்ட வந்தபோது கொஞ்சம் நாங்கள் என்ன கொஞ்சம் யூனியன்லலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் வச்சு மூவ் பண்ணி அவனுக்கு அந்த வேலையை திருப்பி வாங்கி கொடுத்து அந்த நேரத்தில் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போக ஆரம்பித்தான். இப்போ அவன் வந்து என்னென்னா அவனோட ட்ரங்கர். அவன் அதாவது எப்படின்னா மத்தியானம் நைட்டுன்னு அடிக்கிறவன். அவங்ககிட்ட இப்போ எப்படி மாட்டினாலே தெரியல. யார் உங்கள் மனைவி? என்னுடைய மனைவி. இது நடந்தது எல்லாமே அது வந்து 2010. அப்போ என்னுடைய பொண்ணு வந்து ஒருத்தரை லவ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிட்டா. அவளை திடீர்னு காணன உடனே நாங்கள் பயந்து போய் அப்புறம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கெல்லாம் கூட ரொம்ப உதவியாக இருந்தான். ஸோ எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு? ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நம்மளுக்கு என்னென்னா அவன் என் ஒய்ஃபை விட ஒரு வயசு கம்மி. ஒரு நாள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தவொன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஒரு செகண்டில் என்னடா இது இவங்க 2 பேருமா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக். சும்மா சென்னா நின்றுட்டேன், ஒன்றும் சொல்லலை. சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பாடு சாப்பிடும்போதே இவன் கையில் சிகரெட்டு வச்சுக்கிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். வெளியில் நானும் என் ஃப்ரெண்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். 200% நம்பினேன் அவளை. அவ்வளோ தைரியமா வீட்டுக்குள்ளே? நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு 8 மாதம் என்கிட்ட வரல. நாங்கள் பண்ண சத்தியம் வந்து அவளுக்கு உறுத்துது. அது எப்போ தெரியுதுன்னா கண்ணுக்கு நேராக பார்த்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வெளியே உட்காந்துருந்தால நான் உடனே நீ கிளம்புப்பா அப்படின்னா. என்ன சார் நான் ஒன்றும் நீ கிளம்பு, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உள்ளே போன உடனே அவன் எழுந்து டக்குன்னு என்ன பண்ணிட்டான், நான் கிளம்புறேன் மாமே, உனக்கு துரோக மாட்டேன் மாமே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வெளியில் போனேன். டேய் வேணாண்டா, நில்லு நீ வாடா, உங்கள் ஃப்ரெண்டு வாடா அப்படின்னேன். ஆமாம் ஒன்றா இல்லை நான் சாவ போகிறேன், நீ என் பசங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வண்டி எடுத்துகிட்டு போனான். இவன் கம்முன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பார்த்துட்டு சைலண்ட்டாக போயிட்டேன், ஒன்றுமே சொல்லலை. அன்னையிலேருந்து 2 நாளைக்கு நான் பேசவே இல்லை. 2 days தான் அவள் சமைச்சு வைக்கிறான், நானாக போட்டு சாப்பிட்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவள் வந்து மன்னிப்பு கேட்பா அப்படின்ற ஏமில் 3rd day என்ன பண்ணேன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக என்னை அதாவது இவளுடைய துரோகத்தை என்னால் மறக்க முடியல. 3rd day தான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு படுத்துருக்கேன். படுத்துட்டு நைட்டு 1 மணிக்கு மேலே வந்து என்ன அறியாமையே ஒரு 1 hour கத்தியிருக்கேன். எனக்கே தெரியாது, கெட்ட வார்த்தையில் கற்றுனேன் நான் என்னன்னு தெரியாது. என் பக்கத்தில் படுத்திருந்த பையன் வந்து அந்த பக்கத்து ரூம் போயிட்டான். செவுத்தை பார்த்து கத்தியிருக்கேன். அந்த உள் உணர்வுகளெல்லாம் அப்படியே அடக்கி வச்சிருந்தது. விஷயத்தை அந்த ஆங்கர் ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே அதெல்லாம் சேர்த்து நைட்டு நான் தண்ணி அடிக்கும்போது வெளியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை சொல்கிறது யார், என் பையன் சொல்கிறான். அதுக்கப்புறம் பையனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சா? பையனை கேட்டதுக்கு ஒரே வார்த்தை சொன்னான், எனக்கு எல்லாம் தெரியும், நான் தாண்டா கூட்டி கொடுத்தேன்னா. கேட்டான், நீ வந்து லவ் பண்ண பொண்ணை என் கூட சேர்த்து வைக்கல, அதுக்கு பழிக்கு பழி வாங்குறேன் அப்படின்னா. நான் உங்கள் பையன் அவன் வந்து லவ் பண்ண பொண்ணு 13 நாள் யார் கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை 21 வயசு பொண்ணை 17 வயசு பையன் லவ் பண்ணேன். இதுக்கு நான் எதிர்ப்பு தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். வைத்தியக்காரன் கூட செய்வாங்க மாட்டேன். சரி, பையன் தான் அவங்களுக்கு துரோகம் செஞ்சான், மனைவியும் துரோகம் செஞ்சுட்டான். அவங்க ரியாக்ஷன் எப்படியா இருந்துச்சு? ஒய்ஃபு ரியாக்ஷன், நான் தப்பே பண்ணல, நான் யாரையும் இது பண்ணலன்னு சொல்லி ஒரே பிடிவாதமாக நின்னேன். அது எப்படிங்க நீங்கள் கண்ணால் பார்த்த விஷயம்? நான் கண்ணால் பார்த்தேன், நான் போய் சொல்லலாமா, இந்த மாதிரிலாம் வந்து நீ பண்ணது தப்பு, ஆனால் இருந்தாலும் என்னால் சகிச்சிக்க முடியல, நான் மன்னிச்சிடுறேன், ஆனால் இனிமேல் அதை தொடராத, ஜஸ்ட்டு நம்ம எப்போவுமே இருக்க அவளுக்கு நல்லா தெரியும் இனிமேல் இது நடக்காது வேணா, அது மாதிரி நான் அவங்க கூட தான் வாழ்வேன்ற மாதிரி. அது மாதிரி வயசாகி போச்சுமா, நம்ம 49 வயசுக்கு மேலே நீ வந்து இதெல்லாம் வந்து அவனுக்கும் அதே மாதிரி தான், வயசானவன் தான், அவனுக்கு வந்து ட்ரிங்க்ஸு பிடிச்சிட்டே இருப்பான். இந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட போய் தெரிஞ்சும் நீ போய் எப்படி மாட்டினேன் அப்படின்னு கேட்டது. எனக்கு அவங்க கூட தான் வாழணும், நான் அவங்க கூட தான் வாழ்வேன். சரி, நீ அவங்க கூட வாழ்கிறதுக்கு நான் ஏன் கஷ்டப்பட்டு சம்பாரித்து உழைச்சி உங்ககிட்ட போடணும், பேசாமல் வீட்டை விட்டு போயிடுங்க. உடனே 2 நாள் டைம் கொடுங்க. நான் சொன்னேன், நீ இங்கே இருந்துன்னு வச்சுக்கேன், எனக்கு இன்னும் ஜாஸ்தி தான் கோவம் வரும். அதோட நீ ஒரு நிமிஷம் டைம் கொடுக்க மாட்டேன் உனக்கு. துணிமணி என்ன நான் வரும்போது எடுத்துகிட்டு கிளம்பு
அந்த பக்கம் எனக்கு வெறி, அவ்வளோ வெறி. எனக்கு தேவையில்லை, நீ தேவையில்லை, நான் அவங்ககிட்ட தான் இருப்பேன்னு சொல்லும்போது இதுக்கு மேலே அவங்க ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. இல்ல அவர் கூட தான் சேர்ந்து வாழறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ டைவர்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணல, அவளே போய் அப்ளை பண்ணி எல்லாம் இது பண்ணி என் வீட்டுக்கு வந்தது. நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை இல்லை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க? வேண்டாம், கொஞ்ச நாள் பொறுத்து எல்லாம் திரும்பி செவுத்துல வச்ச பந்து மாதிரி வருவேன்னு. ஸோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு? எனக்கு இருக்கும், எப்படா வருவேன், வந்து தொலைவேன். அந்த நேரத்தில் வந்து எனக்கு மனசு கேட்காது, அதனால நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவள் கேட்கல. அவள் அப்போ ஸ்டப்பனாக இருந்தா, இப்போவும் ஸ்டப்பனாக தான் இருக்கேன். ஆனால் என்ன பண்ண முடியும், இப்போ உழைச்சி எவ்வளோ நாள் தான் உழைப்பீங்க நீங்கள்? சரி, அவங்க அங்கே தான் இருக்காங்க, தனியாக தான் இருக்காங்க. இவங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படி வந்தாங்க? இவங்க வந்து நான் பேப்பரில் கொடுத்தேன், 1 year வெயிட் பண்ணேன். எல்லாம் வேணான்னு விட்டுறதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணான். சரி என்னம்மா மேட்ரு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் பேப்பரில் படித்தேன், நான் எப்போ கொடுத்ததுமா அப்படின்னேன். நான் இந்த மாதிரி உங்களை வந்து பார்க்கணுங்க அப்படின்னா. சரி வந்து பார்க்குறதுனா பாரு, எக்மோர் ஸ்டேஷனில் தான் பார்க்க முடியும், வீட்டில் எல்லாம் வர முடிய மாட்டேன். எதனால உங்களுக்கு பிடிச்சது? நான் இப்போ நினச்சி வந்தது மனசில் வந்து முதல்ல கூந்தல் நல்லா பெருசாக இருக்கணும். என் முதல் ஒய்ஃபுக்கு அப்படி தான் இருந்தது. முடி நீளமாக இருக்கும், கூந்தல் ரொம்ப நீளம், அதுக்கு அடர்த்தியாக இருக்கும். இவ்வளோ தூரம் இருந்தது. அந்த ஒரு நான் பேச்சுவார்த்தையில் நிறைய பேர் சொன்னாங்க, நான் சரோஜா தேவி மாதிரி இருப்பேன், அவங்கள மாதிரி இருப்பேன், இவங்கள மாதிரி இருக்கேன்னு சொன்னவங்களாம் போய் பார்த்தேன். ரொம்ப மோசமாக தான் அந்த அந்த இப்போ இவன் என்ன சொன்னா தெரியுங்களா? என்ன சொன்னாமா? சரி விடுங்க, ராதிகா மாதிரி இருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா மேடம் ராதிகா இதை மாதிரி விட இருப்பேன். முடி நல்லா இருந்துச்சு மேடம். இப்போ எல்லாம் நல்லா தான் இல்ல நான் சொல்றேன், அவர் சொல்லி முடிச்ச உடனே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு நான் அது சொல்றேன் அப்புறம் மேடம். சொல்லு. அது கண்டிப்பா அவர்கிட்ட பேசிட்டாங்க. இப்போ ராதிகா மாதிரி இருப்பேன். அவங்க சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இமேஜ் பாக்குறாங்க அவங்கள. இப்போ ரஜினிகாந்த் மாதிரி ஸோ நீங்க சந்திச்சீங்க. அந்த மாதிரி சந்திக்கும் போது, ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கும் போது ட்ரெயினை விட்டு இறங்கிறது மாதிரி நான் எப்பவுமே ராங்காக தான் சொல்லுவேன் ட்ரெஸ்ஸை. சரி. ஏன்னா நானும் அவளை பார்க்கல, நான் அவளும் என்னை பார்க்கல. எல்லோரும் யாரை பார்த்தாலும் நான் இந்த ஷர்ட் இந்த பேண்ட்னு சொல்ல மாட்டேன், வேறு ஷர்ட்டு வேறு பேண்ட் தான் சொல்லுவேன். நான் அப்போ முதல்ல உங்களுக்கு எத்தனை வயசு? அப்போ எனக்கு 51. 51. பேப்பர்ல என்ன கொடுத்தாரு 51 மேடம்? இருமா, நான் தப்பாக சொல்ல. இருங்க, நான் பேப்பரில் என்ன கொடுக்க கொடுத்தாரு? 47 வயசுல ஏமாத்திட்டாரு 3 மேடம். வயசு தானேம்மா? சார் 50 வயசு சார்னு எழுதும்போது, சார் வேணாம் சார் 50 போட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி 50ன்னு ஒன்று வயசான கேரக்டர் யோசனை பண்ணுவாங்க எல்லாருமே. அவர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டு போல் இருக்குது. அவர் நான் சொன்னேன்னா, உங்களை பார்த்தா அவர் 45 போடலாம், 47 48 போடுங்க, பரவாயில்ல 50 கீழே கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்கன்னு. அப்போ தான் அவங்க முதல்ல 47 வயசுன்னு போட்டாங்க. பட் இப்போ பார்த்தாலும் அப்படிதான் இருக்கீங்க. ஆமாம், 47 வயசு தான் போட்டாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் மெயின்டெனன்ஸ் வந்து எப்படின்னா மேக்கப் மார்னிங் மேடம் அவ்வளவும் இங்கே பாருங்க மேடம், ஃபர்ஸ்ட் சாண்டிவா ஃபுல்லா தட்டுவார் பாத்துக்காங்க, நிறைய மூஞ்செல்லாம் புள்ளியா எனக்கு இருக்கும். இருக்குப்பா, அதெல்லாம் பரவாயில்ல, இது நான் பண்ணிட்டு இல்லை. நான் பிசிக்கல் பியூட்டி சொல்ல, ஜெனரல் ஹெல்த் மெயின்டைன் சொல்றேன். ரொம்ப யூத்தா தான் இருக்காரு. முதல்ல பாக்ஸிங்லாம் போவார். நல்லா யூத்தா தான் இருக்காரு. சரி, சோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நான் ராங் ஷர்ட் பேண்ட் தான் சொன்னேன். ராங் ஷர்ட் பேண்ட் சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிட்டான், நேராக வந்து இறங்கின உடனே நான் உட்காந்து இந்த ஒரு வயசானவருடைய பேண்ட் ஷர்ட் தான் சொன்னேன். இவன் நேராக அங்கே வந்து வயசானவனை பார்த்துட்டு இருந்தார். இவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், பின்னால் பக்கத்தில் இருந்ததுனால செல்ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணி இப்படி பார்த்தா ஏன் பாக்கெட்டில் அடிக்குது. நான் பார்த்த உடனே என்ன பார்த்துட்டு, நீங்களா அப்படின்னா, ஆமாம் ஆமாம் நான் தான். ஓடிலாம் நினச்சேன், சத்தியமாக ஓடலாம் தான் நினச்சேன். ஏன் அவ்வளோ மோசமாக இருந்தா. இது பரவாயில்ல, கொஞ்சம் வெள்ளையாக இருக்குதா. உடனே மேடம் பாத்துக்கோங்க மேடம், இடிச்சில இருட்டில் இந்த பிடிச்ச வயசுக்கு நாங்க அந்த முடி கலரும் அவளுடைய கலரும் ஒன்றா இருந்தது. சத்தியமா இன்னைக்கு தனித்தனியே தெரியுது. உங்ககிட்ட மட்டும் இல்ல மேடம், வீட்டுக்கு யார் வந்தாலும் நான் வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு காஃபி கொடுத்தாலும் பாருங்க கறி சட்டி மாதிரி இருக்கு அப்படின்றது. நான் என்ன சொல்றேன் மேடம், இவர் பொண்ணுக்கு அவ்வளோத்தையும் செலவு பண்ணிட்டு எனக்கு இது வரைக்கும் 1 கிராம் தங்கம் கூட வாங்கி தந்தது இல்லை மேடம். வருஷத்துக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சுல? பொண்ணு கல்யாணம் ஆனாலும் அது எங்க மேடம் போச்சு. இப்ப அந்த பொண்ணு நீங்க தான் கூப்பிட்டுருக்கீங்களா வீட்டுக்கு? எங்கள் அப்பா அம்மாவுடைய டிசைட் பண்ணி நாங்கள் கல், அதாவது அந்த டெமாலிஷ் பண்ணிட்டு கல் நடும்போது இந்த வீடு ஒரு போர்ஷன் என் பொண்ணுக்கு தான். ஆமாம், ஒரு போர்ஷன் அது முதல்ல முதல்ல டிசைடட். ஃபாதருடைய எய்ம் வந்து என் பொண்ணு மாப்பிள்ளை இவங்கெல்லாம் வந்து இந்த பெட்ரூம்லேயும், நான் தனியாக இருக்கிறதுனால இந்த பெட் எனக்கு ஒரு சேஃப்டிக்காக அவர் அப்படி திங்க் பண்ணியிருக்காரு. அங்கே ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு மேடம், மாப்பிள்ளைக்கும் அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. இனி அந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு அவள் சொன்னது, என்கிட்ட சொன்னது, பிரசவம் டைம்லாம் என்னை சரியாகவே பார்த்துக்கல, யாராவது தையல் ஆப்ரேஷன் பண்ண தையலோட கீழே போய் குழாயில் தண்ணி அடித்து வைக்கணும்,
நானாக குழந்தைய மாமியார் கூட குளிப்பாட்டுற நேரம் கரெக்டாக அவங்க வெளியே போயிடுவாங்க, நான் தான் எல்லாம் செய்யணும். இப்படிலாம் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அவள் சிம்பதி கிரியேட் பண்ணி தான் மேடம். சோ இது நீங்க கல்யாணம் பண்றதுக்கு முந்தைய டிசைட் பண்ண விஷயம். டிசைட் அது ஃபாதர் So, டிசைட் இந்த விஷயம் நீங்க அவங்க கிட்ட சொல்லலையா முதல்ல? எல்லாமே தெரியும். பொய் பேசுறாரு மேடம். எல்லாம் சத்தியமா ப்ராமிஸா எல்லாம் யாரோ தெரியும். ஒத்துக்குவாங்களா மேடம்? பொண்ணு ஏற்கனவே அந்த அவரோட வாழ்க்கையில இருந்த ஒரு பொண்ணு இந்த முடிவு எடுத்தது அவ அப்பா மேடம் அம்மா. கல்யாணமே செல்லான்றப்ப குழந்தைங்க எப்படி மேடம் சட்டப்படி செல்லுபடியாகும்? கல்யாணமே செல்லாதுன்னு கொடுத்துட்டாங்க ஜட்ஜ்மெண்ட்டு. அப்புறம் எப்படி பொண்டாட்டியே இல்லைன்றப்ப பிள்ளைங்க எப்படி இதெல்லாம் பார்த்து தானே மேடம் நான் என் லைஃப் அது எப்படிம்மா நீங்க சொல்ல ஒப்படைக்கிறேன். முடியும்? 23 வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. வாழ்ந்திருக்காங்க மேடம், நான் ஒன்றும் சொல்லல அது மேடம். சொல்லலம்மா, அது சொல்லணும். சரி மேடம். 23 வருஷம் சரிங்க மேடம். சின்னது இல்லம்மா. 23 வருஷம் சொல்றது 2 டிகேட்ஸ் சரி மேடம். சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. 2 பசங்க. அவருக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இருக்கு மேடம். அப்படி பொண்ணுக்காக உள்ளவரை எதுக்கு மேடம் என்ன இழுத்து விடணும்னு தான் கேக்குறேன் மேடம். இழுத்து விடல, அது அவர் கேட்டது அவர் பர்சனல். உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஓயாம நம்ம சந்தோஷமா சிரிச்சு உட்கார்ந்துடக்கூடாது. இவருடைய தேவைக்கு மட்டும் என்னை யூஸ் பண்ணிட்டு இங்கே பாரு, நீ உனக்கு உண்ண உணவு பெரிய ஞானி மாதிரி பேசுறது, பைத்தியம் மாதிரி. உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இப்படிதான் பேசுறது. நான் எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன்னு தெரியுமா மேடம்? டார்ச்சர் பண்றாரு இந்த தெளிவா சொல்லுங்க. பொண்ணுதான் மேடம் எனக்கு தொல்லையே. இப்ப இவர் உங்களை டார்ச்சர் பண்றாரா இல்ல பொண்ணு டார்ச்சர் பண்றாரா? வீடு நீட்டா வைனா அவளும் தானே மேடம் இருக்கா, நான் மட்டும்தான் எல்லாம் செய்யணுமா? நான் என்னோட ரூமை மட்டும்தான் நான் இது பண்ணிக்கிறேன். அது எப்படிமா? ஒரு கல்யாணம் பண்ணி நம்ம ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம்னா அந்த வீடே நம்ம வீடு தானேம்மா. என் வீடு மேடம், ஏன் பெட்ரூம் இங்க பாருங்க. ஏன் புருஷன், அது சொல்றது தப்பான விஷயம் இல்ல இல்ல. மேடம், சொல்றதை கேளுங்க மேடம். அவ என்ன சொல்லுவானா, எப்ப பாரு என் முன்னாடி மட்டும் போங்க வாங்கன்னு பேசிக்கிறது. நான் இங்கிட்டு போனதுதான் தாமசம். இந்த வீடை எப்படி போட்டிருக்கா பாரு, இவரை கூப்பிட்டு இங்க பாரு பிரிட்ஜை திறந்து காமிக்கிறது. எப்படி இவளுக்கு தேவையா மேடம்? அப்படி இவ பேசுவல. புருஷன் சம்பாதி கேட்டு நான் பாருங்க. என்ன சொல்லுவேன்னா அது சொல்ல அதை மாட்டேன். இவரே சொல்லிடுவாரு எனக்கு இப்பதான் நைட்டு. சொன்னேன், இப்போ ரீசெண்டாக தான் சொன்னேன். இந்த மாதிரி எல்லாம் என் பொண்ணு சொல்லுவா. ஆனால் அதை நான் உங்ககிட்ட கோல் மூட்டி நீ சொல்றது என் பொண்ணுகிட்ட சொன்னேன்னு 2 பேரும் ஏற்கனவே மேடம் சண்டை. நான் எவ்வளவு அழகா உங்க பீஸ் ஆஃப் மைண்ட் தான் ஏன் போகும். பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். நான் எல்லாம் சேர்ந்து வாழுங்கன்னு தான் சொல்றேன். நான் சந்தோஷமா வாழ வேண்டிய வயசு. இந்த ரூம்ல இருந்து ஒரு சமையல், இவருக்கு என்ன மேடம் வயசு? இவர் மூலம் என்ன கல்யாணம் பண்ணதே தப்பு மேடம். நிஜத்துக்கே சொல்றேன், வாழ்க்கையவே நீ கெடுத்துட்டாரு. தான் என்ன தொத்தி வந்து கல்யாணம் பண்ணா. இங்க பாருங்க மேடம், இந்த நாய் ஓடி போனதுக்கு இது பாருங்க, இது மேடம் பாருங்கம்மா. ஒரு நிமிஷம் மேடம், நிஜத்துக்கே என்ன சூசைடு வரைக்கும் போக வச்சுட்டாரு தெரியுமா மேடம்? இப்பதானே ஒரு பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லி இது பண்றேன், வாழ மாட்டேன்னு சொல்றேன்னாரு. எனக்கும் கன்சீவ் ஆனேன் மேடம். நானு எனக்கு கேட்க ஆள் இல்ல மேடம். அதனாலதான் அவங்க எல்லாரும் நான் செத்து போயிருந்தேன்னா இந்த ஆளு 2 மணிக்கு நைட் என்ன விரட்டி விடுறா மேடம். இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாது மேடம். அழுவாதீங்க. என்னை எவ்வளவு கேவலமா அவங்க வீட்டுல பேசுறா தெரியுமா மேடம்? அவங்க பொண்ணு அன்னைக்கு என்ன அடிச்சுட்டா மேடம். என்னையவே கை நீட்டி அடிச்சுட்டா மேடம். அவன் சொல்லிட்டா இல்லையா, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவகிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, என் வயசுக்கு இனிமே குழந்தை பெற்றுக்க மாட்டேன். அப்படியெல்லாம் நீ சொல்ல, அந்த பொய் பேசுறேன். அப்படி சொல்லி ஒண்ணு யாரும் வரமாட்டாங்க. ஸ்கூல்ல சேர்க்கும் போது என்னை ஏமாத்தி மேடம், இது கூட கவரிங் தான் மேடம். இது வரைக்கும் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்ல மேடம். கவரிங் போடுறதுக்கு நீ காரணம் பிச்சைக்காரி இப்படிதான் இருக்கணும். நீ எவ்வளவு கேவலமா பேசுவார் தெரியுமா? ஒரே ஒரு பாருங்கம்மா, வாட்டி கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. என் மனசு ஃபுல்லா நோக்கிடுச்சு. என்ன எவ்வளவு பாடுபடுத்திருக்காருன்னு எனக்கு தான் மேடம் தெரியும். இருக்குங்க. கல்யாணம் பண்ணி வந்த உடனே 1 மாசத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போவா வருவா. தூங்கி எழுந்துக்கிறது 12 மணி மதியானம். காலைல டிஃபன் கூட கிடையாது. தூங்க விட்டாதானே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? படுத்துட்டு வந்தேன் இப்படி, டேய் எவ்வளோடா சொத்து உனக்கு அப்படின்னா, டேய் என்னடி வாடா போடான்ற. நீங்க என்ன பண்ணீங்க? எங்க வேணா என்கொயரி இப்ப கூட எனக்கு எல்லாரும் சாட்சி சொல்ல ரெடியா இருக்காங்க. ரெடியா இருந்தாலும் நான் அவங்க சொல்றேன். வீட்டுல என்ன ஒரு தடவை சொல்லாம அவங்க அப்பா வீட்டுக்கு போய் அவங்க தம்பி ஒய்ஃபை திட்டிட்டேன்ட்டு மேடம் எனக்கு என்ன அடி அடிச்சாரு தெரியுமா மேடம்? அப்பதான் நான் சொன்னேன், மரியாதையா எனக்கு குழந்தை வேணும். என்ன மேடம் நான் இப்ப சொன்னேன், உன்னுடைய சொத்துல எனக்கு சொத்து இருக்குன்னு நீங்க கேட்டீங்களா? ஆமா மேடம். ஏன் கேட்டீங்க? என்னை எப்படி திரும்ப மேடம் சொன்னாரு? நான் நினைச்சேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. உங்களுக்கு யாருமே இல்ல. ஆமா மேடம். கரெக்டா? அங்க டார்ச்சர், நீங்க இருந்த வீட்டுல டார்ச்சரா இருந்தது. ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி தான் நீங்க அங்கிருந்து இவருக்கு சந்திச்சீங்க. ஆமா மேடம். இவ்ளோ பெரிய சொத்தே உங்க கையில வந்திருக்காரு. அவருக்கு எவ்வளவு சொத்துன்னு எதுக்குங்க போய்? அது ஏன் கேட்டேன்னு கேளுங்க மேடம். தண்ணி அடிச்சுட்டு மேடம் சாட்டர்டே தண்ணி அடிப்பாரு. அடிச்சுட்டு என்னோட இருந்துட்டு உட்காந்துட்டு அவரோட பழைய ஒய்ஃபை நான் தூங்கிட்டேன்னு நினைச்சிட்டு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் உட்காந்துட்டு, ஏண்டி ஷீலா ஓடி போனேன், இந்த கறி நாயெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டியதா போயிடுச்சு, இதுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு என் பெட்டில் படுக்கிறது? அப்படி ஃபர்ஸ்ட் என்னை இன்சல்ட் பண்ணது இந்த ஆள் மேடம்.
இங்க பாரு நான் பார்த்துட்டு 11 மணிக்கு வந்து படுப்பா. பாத்துக்க நானு நைட்டு 3:30 மணி வரலும் பேசுவேன். மேடம் இங்க பாருங்க மேடம், ஒண்ணுமில்ல, அதே கதை என்னைய வந்து இங்க பாருங்க தாத்தா, மேடம், பாட்டி, மாமா, ஒரு பொண்ணு அத்தை. சில விஷயம்லாம் இங்க சொல்ல முடியும், பப்ளிக்கா சில விஷயம்லாம் சொல்ல முடியாது மேடம். உட்காரு. என்னை எவ்வளவு இன்சல்ட் பண்ணியிருக்காரு தெரியுமா மேடம். இவர் பொண்ணும் அதே வார்த்தையை சொல்லி கேட்டாரு மேடம். இந்த நாய்ங்கெல்லாம் கலரா இருக்குன்றதுக்காக எனக்கு ₹1 தர மாட்டானுங்களா எவனும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னா. இப்படியெல்லாம் பேசின இவனை நான் சும்மா விடுவேனா மேடம்? அப்பதான் கேட்டேன், என்னை கல்யாணம் பண்ணலடா, எல்லாத்தையும் எழுதி வைடா என் பேர்லன்னு. உன் பொண்ணு மாதிரிலாம் எனக்கு பாரும்மா, கல்யாணம் ஆன 16 பிறகு பேரை வாடா பிடிக்க தெரியாது எனக்கு. போடான்னு சொல்றது ரொம்ப மேடம் தப்பான எனக்கு விஷயம். எவ்வளவு கேவலமா பேசணுமோ அவ்வளவு கேவலமா பேசி தூங்க முடியாது மேடம். டென்ஷன் நான்லாம் சொல்ல Yes, உங்களுக்கு sir. தனிப்பட்ட இவங்க முறையில சொன்ன மாதிரி நீங்க டார்ச்சர் பண்ணீங்களா? டார்ச்சர் எப்போ பண்ணுவோம் தெரியுங்களா? இப்போ என்ன இல்ல, ரொம்ப ரொம்ப டார்ச்சர் தெளிவா பண்றாங்க. பேசுறீங்க. தெளிவா சொல்றேன். தெளிவா பேசுறீங்க. உலகத்தை வித்துரும் மேடம் அது. இல்ல இவ வந்து எப்போ என்ன வெறுப்பேத்த ஆரம்பிப்பான்னா, 4 பேர் வீட்டுக்கு வந்து டீ அப்படின்னா கூட போட்டது கர்ப்பப்பை கிடையாது. இல்லாத ஆனா, பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு பேரனுக்கு எல்லாத்தையும் எழுதி பணக்காரன் வைக்கிறதா வந்தான்னு இருந்தா, வச்சுங்களேன், ஒருத்திய உடனே உள்ள கஷ்டப்பட்டு போவா, டீ உன்னுடைய தேவையை பிஸ்கட்லாம் மட்டும் கொண்டாந்து வைப்பா, நிறைவேற்றிட்டு எல்லாம் செய்வா. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னா வீட்டுக்கு வந்து உட்காந்தா, என்னய்யா எப்படியா சௌக்கியமா போயா அப்படிலாம் வாயா? மேடம், 65 வயசு கேவன் கூட பார்க்க இவர் மாட்டான். இங்க பாருங்க மேடம், அவன் முன்னாலேயே என்ன வாடா போடான்றது. அப்படியெல்லாம் கிடையாது. எவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவங்க அந்த கிட்ட அந்த எல்லாம் பேச்சை இங்க- பார்த்தீங்கன்னா எழுந்து பலார்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் அவன் கிடையாது, என்ன பொய்யெல்லாம் பேசாதீங்க. என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் முன்னாலே இப்போ கூட இப்ப ஒன்றும் இல்லை, கூட யார் recent-ஆ வேணா கேட்கலாம். என் ஃப்ரெண்ட் என் மேடம், ஃபோனில் இருக்கிற யார் வேணா ஃபோன் பண்ணி பியூலா எப்படி கென்னடி உன் கூட எப்படி குடிக்கிறவனுங்க உனக்கு தான் சப்போர்ட்டா பண்ணுவானுங்க. ஏன் இதுக்கு இதுல- மேல நான் ஓப்பனா பேசுவேன் மேடம். லேடிஸ் எல்லாம் குடிக்கிறாங்களா? ஆமா, அவளுங்கிட்ட நீ காசு கொடுக்குற, அவளுங்களுக்கு காசு கொடுக்குற, எனக்கு நீ ₹1 கொடுக்க மாட்ட. ஏன் நீங்க அவளுங்களுக்கு இவங்களுக்கு நீ பைசா காசு கொடுக்க கொடுக்குற. மாட்டேங்கிறீங்க? இவங்க முதல்ல வந்த புதுசுல இருந்து இது வரலாம் நிறைய கேர்ள் எவ்வளவு ஃப்ரெண்ட் இருக்கு. திருடி இருக்கான்னு கேளுங்க. ஆமா, நீ கொடுக்காட்டினா புருஷன்ட்ட இருந்து எடுக்கிறது எப்படி மேடம் திருடர் ஆகும்? ₹100 எடுக்கிறது திருடா மேடம்? ₹500 எடுக்கிறது திருடா மேடம்? லட்சக்கணக்கில் எடுத்துட்டு போய் என் வீட்டில் சேர்த்துட்டேனா? புருஷனோட மேடம், எங்க பக்கத்து வீட்டில் ஒரு தம்பி பொண்ணு இருக்கு, அதுங்கெல்லாம் மனசார 2-3 சுடிதார், நானும் சின்ன பொண்ணு தானே மேடம், எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சு, சரின்னு கேட்காம ஒரு ₹1000 எடுத்து கொடுத்துட்டேன். அதை வந்து பெரிய திருடியை பிடிச்ச மாதிரி அந்த பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு என்னை அவமானப்படுத்தினாரு மேடம். ஏமா உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு சொன்னா அவரை கூட்டிட்டு போய் எனக்கு யாரு? வாங்கி கொடுங்க. ஐயா, வருஷத்துல ஒரு நாள் தான் போகணும், அதுவும் தரமானது. என்னென்ன வேணும் எல்லாத்துலயும் List 2 போட்டு, 2 வாங்கி. மொத்தமா list அவ்வளவு, போட்டு, அதுவும் அந்த top to கடைக்கார பொண்ணு சாட்சி சொல்லு மேடம், இவர் எவ்வளவு கேவலமா பேசினாருன்னு. உன் மூஞ்சிக்கெல்லாம் செலக்ட் பண்ணணுமா? எடுத்துக்க என்னத்த என் மூஞ்சே கட்டினாலும் சரியில்லை. அப்படிதான் இருப்ப அப்படின்னு. ஒரு விஷயத்தை இப்ப என் மூஞ்சி அழகா இருக்கிறேன் பாரு. நானே வயசாகி போய் என் மூஞ்சி சரி கிடையாது. மேடம் எது வாங்க உன் மூஞ்சியை நான் மேடம், சொல்லல. மேடம் ஒரு இவ செப்பல் பேசுற கேட்டா கூட பேச்சு ஒண்ணு பாத்தீங்கன்னா கண்ணுல தண்ணி வந்துரும். நீங்க அந்த செய்யறதெல்லாம் என் ஃபர்ஸ்ட் இல்ல இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அவங்க Major- வரக்கூடாது மேடம். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு அதான் நிமிஷம். மேடம். ஒரு நிமிஷமா, அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? மேடம் அப்ப டைவர்ஸ் ஆயிருக்கல மேடம், எதுக்கு மேடம் அவங்க வர்றாங்க? யாருங்க? அவங்க ஒய்ஃப் டைவர்ஸ் ஆயிருக்காங்களா மேடம்? டைவர்ஸ் First wife வாங்கியிருக்காங்க. வராங்களா? அவங்க வந்து வர்றதுக்கு காரணமே இவ தான். நேரா நடிக்காத, அவங்க உங்க வீட்டுல அம்மா போய் இறந்த அன்னைக்கே அவங்க காலையில இருந்து வந்துட்டாங்க. நைட் வரலும் பேசுவா. என்ன அது- பேசுவான்னு தெரியல. அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்குவேன்னு பிளாக்மெயில் பண்ணுச்சு மேடம். யாரு? அந்த அவர் பொண்ணு, அதனால அவங்க வேலைக்கு போகணும், என்னால் வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது, ஒரு வாரம் வந்து இரு, காலையில இருந்து சாயந்தரம் வரைய வந்து இருந்தாங்க. அதுக்காக தான் என் பொண்ணை காப்பாற்றணுன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த மனிதாபிமானத்தோட ஒரு உதவி செஞ்சேன். ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தப்பே சொல்லியிருக்கலாம். நான் அவ்வளோ கெஞ்சிறேன் மேடம், ரிஜிஸ்டர் பண்ண போகிறானே காலையில், மாட்டிக்கிறபடி வேணாண்டினா நான் அவனை அவமானப்படுத்தியே தீருவேன், அதுக்காக நான் போகிறேன்ட்டு கொழுப்படுத்து குழந்தையும் தூக்கிட்டே ஓடுனாவ. அதுக்கு என்ன மேடம் பண்ண முடியும்? அதுவா யாரை பண்ண கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண போனாங்க? 2வது ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டான் மேடம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இவ தான் கூட போயிருக்கா. கல்யாணம் பண்ணி வச்சதே இவ தான்றாங்க. நான்லாம் ஒன்றும் அப்பதான் நான் கல்யாணம் பண்ணி கோவப்பட்டேன். வைக்கல. உடனே அந்த நவம்பர் மாசம் 6ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு சொன்னா என்கிட்ட. ரிஜிஸ்டர் அது பண்ணாத. வரல நான் மனசுல எவ்வளவு கிடந்து துடிச்சிட்டு சோ இருக்கேன். உங்க பொண்ணு மறுபடியும் ஒரு தப்பு செஞ்சிருச்சு, அந்த பொண்ணுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. போயிருக்கா. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் வைஃப் எங்க இருக்காங்க? ஃபர்ஸ்ட் வைஃப் வந்து அம்பத்தூர்ல இல்ல இருந்தாங்க. உங்க வீட்டுக்கு வராங்களா? இப்போ வந்து இப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னா இவளுடைய இவ தான் ஃபர்ஸ்ட் வைஃப் வீட்டுக்கு போறா. 2013 இருந்து நான் கல்யாணம் ஆனதுலயே அவங்க வர எத்தனை வாட்டி ஆரம்பிச்சாங்க. வந்திருக்கோம் சொல்லு. இரு, எதுக்காக அவங்க வராங்க? தம்பி ஒய்ஃப் எங்க அம்மா கேன்சர். இறந்தது. ஏ எங்க தம்பி இரு, wife நான் சொல்றேன் cancer. மேடம், போய் அவங்கள சொல்றேன். பார்க்கறதுக்கு வருவாங்க. தம்பி வைஃப் இது பண்றது அவங்களுக்கு எங்க என்ன அப்பா வீட்டு தெரியுமா தான் வரும். மேடம்? என் வீட்டு மேடம், வாசப்படி மிச்சது கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வீடு வந்து என் பிள்ளைங்களுக்கு தான் அப்படின்னு இவர் சொன்னார். அதுக்காக இந்த வீடு கட்டுறதுலேருந்தே அவங்க வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். அப்போ நான் கோவப்பட்டேன், டைவர்ஸ் ஆயிடுச்சுல எதுக்கு வர்றாங்க அப்படின்னு. டைவர்ஸ் இவங்களுக்கு டைவர்ஸ் எனக்கு கிடையாது. ஆனா ஃபேமிலி ப்ராப்பர்ட்டில அவங்க பசங்களுக்கு அவங்க அப்பா எழுதி வச்சிருக்காங்கன்னா எழுதி வைக்கல கண்டிப்பா. மேடம், அவரு சொல்லிருப்பாரு.
கண்டிப்பா சொல்லியிருக்காரு கடகால் போடும்போது சொன்னது. சொல்லியிருக்காரு. வர அப்படிலாம் வர முடியாது அதெல்லாம் எப்படிமா மேடம். உங்களை என்ன கல்யாணம் மேடம் பண்ணதுனால அவங்க அப்ப பசங்க நான் ரோட்லயே நிக்கணுமா மேடம்? அப்படி நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நான் கடைசியில இந்த ஆளு குழந்தையும் கொடுக்க மாட்டானா? ஏன்னா நான் ஆசிரமத்துல போய் உட்காரணுமா? இப்படிலாம் பேசுறான் அவன். அப்ப நான் மட்டும் அனாதை, கடைசி வரை நான் அனாதையாவே சாகணுமா மேடம்? சொல்லுங்க மேடம் நீங்க. இப்ப நாங்க உங்களுக்காக என்ன செய்யணும் முதல்ல அது சொல்லுங்க. என்ன இனிமேட்டு வீட்டை விட்டு நைட் நேரத்துல விரட்டக்கூடாது மேடம். அதை சொல்லி வைங்க மேடம். ராத்திரியில விரட்டி விட்டா நான் எங்க மேடம் போவேன்? அதெல்லாம் அவர் செய்ய மாட்டாரு. செய்ய மாட்டாரா சரி, ஒண்ணு மேடம்? அப்ப நான் நான் இல்ல, போய் இல்ல, நீங்க சொல்றேன்னு முதல்ல சொல்றீங்களா தெளிவா இருக்கணும். மேடம்? இல்லம்மா, 2 விஷயம். சொல்லுங்க மேடம். வீட்டுக்கு வந்த பிறகு முதல்ல நீங்க 2 பேரும் கரெக்டா அட்ஜஸ்ட் ஆகணும். எதுல சண்டை போட்டுக்கிட்டே நீங்க இருந்தீங்கன்னா அவர் மேடம், ஒரு சொல்றது wife- அவர் ஒரு நிமிஷமா அவர் சொல்றது நீங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு ஓடுவார் மேடம். இந்த வந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஜாமான் வாங்கி கொடுப்பாரு மேடம். எனக்குன்னா எதுவும் இல்ல, செய்ய நீங்களே மாட்டாரு மேடம். பேசியிருந்தீங்கன்னா நம்மளுக்கு முடிவு கிடைக்கும். சொல்லுங்க மேடம். நீங்களே சொல்லுங்க, நான் பேசலாம். புரிஞ்சுதா? சொல்லுங்க மேடம். அவர் சொன்ன மாதிரி அவர் வயசுன்னு ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணு இருக்கு, அது நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆமா, அதுக்கு நீங்க மதிப்பு கொடுத்தே ஆகணும். சரி மேடம். 2வது விஷயம், அவர் வாழ்க்கையிலயும் சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. சரி மேடம். அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதெல்லாம் சடனா 26 வருஷம் வாழ்ந்தது, அதெல்லாம் எடுத்து நம்ம போட முடியாதுமா. ஏன்னா மனைவி அவங்களதான் செப்பரேட் ஆயிருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க. ஆனா பசங்க இன்னைக்கும் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இன்னைக்கும் அந்த பசங்களுக்கு அப்பான்னு சொல்றதுக்கு அவர் பேர் தான் வரும். அவருக்கு சர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. சரி இப்ப நீங்க கல்யாணம் பண்ணதுனால அந்த பசங்களை தூக்கி போட முடியாது. ஒபிஷியலா நீங்க தான் மனைவி. அதுக்காக அவ வீட்ல வந்து என்ன அடிக்கலாமா மேடம்? நீ மலடின்ற என்னைய இங்க சொல்லு. அடிக்கிற என்னைய வந்து பாருங்க. அத பாத்துட்டு இருந்தாலும் சும்மா தானே மேடம் இருந்தாரு. இல்லம்மா, உங்ககிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குமா. சொல்லுங்க மேடம். ஒண்ணு, நீங்க வந்தது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் நீங்க வந்திருக்கீங்க. சரிங்க மேடம். புரிஞ்சுதா? சரிங்க மேடம். கல்யாணம் பண்ணிக்கணும், வாழணும், அது ஒரு விஷயம். சரிங்க மேடம். பட் உங்க மெயின் நோக்கம் என்னன்னா, இந்த கல்யாணத்தினால எனக்கு எவ்வளோ பிளஸ், எனக்கு எவ்வளோ கிடைக்கும், நான் என் ஃபியூச்சர் எப்படி சேவ் ஒரு பண்ணிக்கலாம். என்ன சொன்னாருன்னு கேளுங்க மேடம். நான் அவரை பத்தி பேசவே இல்லைம்மா. சரி மேடம். நான் அவர் சார்பாக பேசல. உங்க நோக்கம் என்ன, இல்ல பேக் ஆஃப் த மைண்ட் பல நேரம் என்ன ஆகுதுன்னா, நம்ம வேற யாரோட ஆறுதல் நம்ம வாழ்ந்த பிறகு அது நம்ம மனசுக்குள்ள அது பதியும். சரி மேடம். சரி, இப்ப நான் கல்யாணம் பண்ணா நான் சேஃபா இருக்கணும்ப்பா, ஏன்னா என் வாழ்க்கையில நான் ரொம்ப அடிபட்டிருக்கேன். அந்த நோக்கத்தோட கண்டிப்பா நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அது உண்மையா இல்லையா? ஆமா மேடம். கரெக்டா? இல்லாட்டி ஒரு 28 வயசு பொண்ணு 51 வயசு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும், ஆமா மேடம். ஸ்ட்ராங் காரணம் இருக்கணும். இவர் நல்ல வசதியா இருக்காரு, சரி என் வாழ்க்கை செட் ஆயிடும், அது ஒண்ணு. இங்க வந்த உடனே நெக்ஸ்ட் உங்க நோக்கம் என்னவா இருந்துச்சு? அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் கையில வரணும். அப்படி நினைக்கல மேடம். நான் ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கலனாலும் அவர் சொத்து உங்களுக்கு தான், ஏன்னா நீங்க தான் ஒபிஷியல் வைஃப். அது அப்படி சொல்லலையே மேடம். அவர் அவரு என்னை எவ்வளவு இன்சல்ட் பண்ணுவாரு தெரியுமா இல்லம்மா, மேடம்? இல்லம்மா. வேலைக்காரினே சொல்லுவான் மேடம். ஏங்க சார், என் வீட்டு வேலைக்காரி கூட ரொம்ப இங்க கிண்டலா பாருங்க மேடம். பேசாதீங்க சார். என் அது வீட்டுல வேலை அவங்களுக்கு செய்யற மனசு சர்வெண்ட் கொஞ்சம் மேடம் இங்க பாருங்க அவளை மேடம். கிண்டல் பண்ணணும்னு இல்ல நினைக்கல. மேடம், இல்ல சில நேரத்துல கிண்டல்லாம் நம்ம கிடையாது கிண்டல் மேடம். இது நம்ம ரொம்ப நான் லைட்டா உண்மைக்கே சொன்னாலும் ராயல் சில பிளட் பேர் நீ அது ரொம்ப கிடையாது. சென்சிட்டிவா இருக்காங்க. என்ன செய்ய முடியும் சார்? நான் என்ன சொல்றேன்னா, See, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னை எப்படி எனக்கு எல்லாம் என்ன தெரியும்? அடிப்பாருன்னு See, யாரு உங்களுக்கு தெரியும். வச்சுலாம் அடிப்பாரு என்ன மேடம் என்னன்னா அவரு. சில பேர் போய் நாங்களெல்லாம் எப்படின்னா கிண்டல் அடிச்சோன்னா செப்பா நாங்க எஃபர்ட்டே ஆக அது மாட்டோம். நான் நிறைய உள்ள போய் பார்த்துருக்கேன். But சில பேர் என்னன்னா இப்ப அவங்களுக்கு அதை எஃபெக்ட் பண்றது. அவ தனியா அப்பா அம்மா இருந்து நீ பேசினா கூட இல்ல, பரவாயில்ல அப்பா மேடம். அம்மா இல்லங்க, யாரு எனக்கு இருந்தாலும் அப்படி யாருமே பேசக்கூடாது. இல்ல கேக்குறதுக்கு. உங்களுக்கு தெரியும், எனக்கு she's like a எப்ப child ன்னு நீங்க தான் சொன்னீங்க. I just observed her and then I'm saying, See, what I'm trying to tell ரொம்ப you is, கேவலமா நான் என்ன பேசுறாரு சொல்ல மேடம். வரேன்னா பிசிக்கல் அப்பியரன்ஸ பத்தி இது பத்தி எதுவும் பேச வேண்டாம். என்னை பத்தி என்ன கிண்டல் பண்ணிருக்கா தெரியுமா? நான் தான் என்னை அடிச்சு சொல்றேன். ஒரு நீங்க தடவை 2 பேரும் பல்லெல்லாம் childish ஆ ஆடிருச்சு இருக்கீங்க. நான் மேடம். சொல்றேன். 12 சரி, பல்லு கொஞ்சம் இந்த பக்கம் தெரியுமா? வரீங்களா சார்? கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. இவரெல்லாம் பக்கத்துலலாம் உட்கார அம்மா, வேண்டாம் ஹலோ. மேடம். நான் போங்க மேடம். உங்க பேரு? ஷீலா. ஷீலா. உங்க பேரு? தினி. 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 சரி, இப்போ என்ன செய்யலாம்னு நீங்களே சொல்லுங்க சார். இப்போ இவ ஒரு தப்பு பண்றா, அதுக்காக நான் தூக்கி போட்டுற முடியாது. சரி, ஒரு தப்பு 2 தப்பு ஓகே, கடைசியில் எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணி நீ வந்து அந்த எங்கள் வீட்டில் வந்து இருக்கும்போது ஒரு ஏழைக்கு வாழ்க்கை கொடுத்துட்டோன்ற நல்ல இடத்துல தான் நான் அப்படி தான் போனேன். நிறைய பேரை பார்த்துட்டு வந்தேன், இவ்வளோ கல்யாணம் செலக்ட் பண்ணேன். காரணம் என்னன்னா, பாவம் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு சொன்னான் பேசும்போது. ஒரு நாளைக்கு ஃபோனில் பேசும்போது நான் வெறும் சாம்பார் சோறு சாப்பிட்றேங்கன்னா,
தொட்டுக்க என்னம்மான்னு சும்மா கேட்டேன், தமாஷா தான் கேட்டேன். தொட்டுக்க என்னம்மா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை சார், வெறும் சாம்பார் சாதம் தான் சார். நைட்டு 9:30 மணிக்கு சொல்கிறா. ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் இருக்குது, இந்த ஃபேமிலியை நான் ஏன் தூக்கி நிறுத்தக்கூடாதுன்னு நினச்சி தான். சாம்பார் சாப்பிட்றேன்னு சொன்னது உடனே கஷ்டப்படுறவங்களா மேடம்? சொல்லலம்மா. இது இப்படி என்ன பிரச்சனைனா, சிசி ஒரே ஒரு நிமிஷம்மா, சம கேப் உங்க 2 பேருக்கு. அவர் திங்கிங், உங்க திங்கிங். நீங்க ஒரு சைட் ட்ராக்ல நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க, அவங்க சைட்ல கரெக்டா தான் இருக்காங்க. பட் ஒரு கல்யாணத்துக்கு பிறகு இந்த 2 லெவல்ஸும் ஒரு லெவல்ல வந்து மீட் பண்ணும். அப்புறம் தான் நீங்க சந்தோஷமா வாழ முடியும். அதுக்கு தான் அது வழியே இல்லைன்ட்டாரே மேடம். நான் மலடியா தான் இருக்கணுமா கடைசி வரைய? அவர் அது சொல்லலம்மா. அப்படிதான் மேடம் சொன்னாரு. சாட்சி இருக்காங்க பாருங்க, 4 பேர். நானே கூட்டிட்டு வரேன், இங்க வரேன்றாங்க. உங்களுக்கு என்ன கோபம்? எனக்கு எப்படின்னா, இனிமேல் குழந்தை பெற்றுக்கிட்டேன், ஏற்கனவே 2 பேரை வளர்த்தேன். அந்த 2 பேருமே இந்த மாதிரி தரம், இது மாதிரி ஒரு மாதிரி அவங்களெல்லாம் குறை சொல்லாது. இருந்தாலும் நீ ஒழுங்கான அவங்கள பிள்ளைங்க வெளியே போனதே. இந்த பொண்ணு இவ்வளவு தப்பு செஞ்சுச்சுன்னு சொல்றாருல, இதுக்கு மெயின் காரணம் யாருன்னு கேளுங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க, என்னப்பா வந்துட்டியா, நீ உனக்கு பொண்ணு இருக்கா, என் பொண்ணு இந்த தப்பு செய்வா, உன் பொண்ணை பத்திரமா பாத்துக்க, இப்படிலாம் சொல்லலாமா மேடம்? சொல்லுங்க. வீட்டு பசங்க நம்ம சாக்கடையில நம்மளே கல்லெறிகிறது செய்யறதே அதான். டெனி கேளுங்க, அவட்டே கேளுங்க. கல்யாணம் ஆன பிறகு நீங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்த பிறகுதான் இந்த பிரச்சனைகளே வருதுன்னு சொல்லி. அப்படிலாம் எதுவுமே இல்லை மேடம். அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுலேருந்தே சண்டை தான். இவங்க வந்து நான் வந்து இருக்கிறது தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி வந்து நான் இல்லாதப்போ, நான் டெலிவரி போயிருந்தப்போ இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு என்னெல்லாம் இருக்குது எல்லாம் பார்த்து, எல்லோரும் செப்பரேட்டாக இருக்காங்களா எல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. சடனாக பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்த உடனே டெலிவரி ஆகி 1 மந்த் கழிச்சு வந்த பிறகு ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க வீட்டு சிச்சுவேஷன் என்ன அது கரெக்டா கண்டுபிடிச்சு, இவருக்கு எவ்வளவு சம்பளம், வசதி என்ன எல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் இவங்க கல்யாணத்துக்கே அப்ரோச் பண்ணிருக்காங்க. யாருமே கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் அவங்கள இது பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கலாம். கேம் பிளான் நீங்க சொல்ல வரீங்களா? எஸ். சரி சரி. தென் ஆஃப்டர் தட் 1 மந்த் கழிச்சு நான் வரதை பார்த்தோன்னா அவங்கள அதிர்ச்சி ஆயிடுச்சு. யாருமே இல்லாத வீட்டில் திடீர்னு இந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னொன்னே ஷி வாஸ் எக்ஸ்போஸ்ட் அண்ட் ஷீ ஸ்டார்டட் ஃபைட்டிங் ஆல்வேஸ். சரி, அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணதுல உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சா இல்லையா? ஃபர்ஸ்ட்டு நான் வேண்டான்னு சொன்னேன். பிகாஸ் ஒரு 40+ ஏஜ் ஒரு உமனை கல்யாணம் பண்ணால் ஷி வில் கைட் தி ஃபேமிலி. அவங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். வந்து நம்ம பசங்களாக பார்ப்பாங்க. அவங்க சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணால் பார்க்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும், என்ன ஒரு விரோதியாக தான் தெரியும். நானே அவங்கள வந்து சித்தியாக பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியாது. அது வந்து புரிஞ்சுக்கிறோடைய கெப்பாசிட்டி இருக்காது அவங்களுக்கு. அவங்க என்ன, அவங்க எதிரியாக தான் பார்ப்பாங்க, என்ன நான் வரக்கூடாது போகக்கூடாது அப்படி தான் நினச்சாங்க. நான் அது வந்து இது அவங்க புரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்து புரிய வச்சு நான் இறங்கி தான் போனேன். அப்போவும் அவங்க வந்து என்னை எகெயின்ஸ்டாக தான் பார்த்தாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் செகண்ட் மேரேஜ் அது நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட இருந்து மறைச்சிங்களா? ஆமாம், கரெக்ட். ஏம்மா மறைச்சிங்க? நான் வந்து யாரு கூடயும் வாழல மேடம். செகண்ட் மேரேஜ் பண்ணாலும் நான் வந்து எங்க அம்மா கூட அவமானப்படுத்தணும்னு தான் கல்யாணம் பண்ணதே. ஒரு நிமிஷம் நான் அவங்க கிட்ட கேட்குறேன். சரி மேடம். ஏன்னா இது அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அதான் மேடம், அதான் விஷயம். சரி மேடம், புரிஞ்சுதா? சரி, என்னன்னா உங்க பிரச்சனை என்னன்னா, இந்த வீட்டுக்கு வந்த உடனே எல்லா விஷயத்துலயும் நான் தான் பேசுவேன்னு ஒரு முடிவோட தான் நீங்க வந்திருக்கீங்க. அப்படிலாம் இல்ல. நான் சொல்றேன், அது நடக்காது. சரி சரியா? ஓகே, கொஞ்சம் நம்ம அமைதியா போகணும். நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை நம்மளுக்காக நம்ம அமைச்சுக்கணும். அது அந்த நோக்கத்தோட தான் நீங்க வந்திருக்கீங்க. அது ரொம்ப முக்கியமான, அதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யறோம். சரியா? நான் உங்க சார்பாக தான் பேசிட்டு இருக்கேன். சரி. அப்போ என்ன ஆயிடுச்சு, நான் என் ஹஸ்பண்டோட இருக்குது இவங்களுக்கு பிடிக்கல. வந்து எப்படி நீ செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் நீங்க செப்பரேட் ஆயிட்டீங்களா? செப்பரேட், அதாவது நாங்கள் பிரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து இன்னும் டிவோர்ஸ் பண்ணிக்கல. டிவோர்ஸ் பண்ணாமல் எப்படிமா செகண்ட் மேரேஜ் பண்ணுறீங்க? அது வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்காமல் செகண்ட் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லி. அது எப்படி நல்ல, அது ஒரு நிமிஷம், எப்படி நல்ல அண்ட் வாய்ட் ஆயிடுச்சு அந்த மேரேஜ்? நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதனால அது வந்து. சரி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் பிரிஞ்சு நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க மியூச்சுவல் கன்சென்ட்ல? இல்லை நீங்கள் இன்னும் டச்சில் இருக்கீங்களா? இல்லை, நாங்கள் போய் எந்த டச்லையும் இல்லை. ஸோ பிரிஞ்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு? ஒரு 8 months ஆகுது. 8 monthsல இவரை நீங்கள் சந்திச்சிங்களா? இல்லை இவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே தெரியும். எப்படி? ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் மூலிமா. ஆனால் வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு தான், ஒர்க் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தான் பழக்கமாச்சு.
சரி, பழக்கம் ஆன பிறகு கல்யாணம் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து சரி லைஃப் கொடு அவனுக்கு அப்படின்னு யார் சொல்லி சொன்னாங்க? இவங்க சொன்னாங்க. யார் நான் சொன்னேனா? பொய் பேசாடி நீ நிஜத்துக்கே. எனக்கு போய் பேச வேண்டிய மனசார அவசியம் சொல்லு. இல்லை. வாட்ஸ்அப்ல நீ அவனோட பழகல, நீ இல்ல. இல்ல லவ் பண்ணல நீ. இல்ல. சரி விடு மேடம். இது என்ன சார் இவளுக்கு problem வாழ்க்கை கூட கொண்டு நான் ஏன் மேடம் போய் கேட்கணும்? இல்ல கொஞ்சம் கேக்குறேன் இருங்கம்மா, நான் மேடம். உங்களுக்காக தான்மா பேசிட்டு சரி இருக்கேன். மேடம். அதாவது மேடம் நீ இங்க பாரு, பொய் பேசாத, உங்க உண்மையை பொண்ணோட பேசு. வாழ்க்கை. பொய் பேசுனேன்னா அவங்க உண்மை அப்புறம் சொல்ல வைப்பாங்க. தயவுசெய்து உண்மையை சொல்லு. நீ அவனை லவ் பண்ணல. நான் என்ன கேட்க, நீங்க உண்மையை சொல்லுங்க. நான் ஆமா. உண்மையை சொல்றேன். அப்ப நீ நான் லவ் பண்ணியா இல்லையா அவனை? இல்ல பண்ணல. ஏன் அப்புறம் பொய் பேசுற? அப்ப என்னென்ன மேடம், நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணா நான் போயிட்டேன். அப்படி திரும்ப வர வேண்டியதுன்னா அப்போ இங்கே இவங்க எகெயின்ஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் போயிட்டேன். ஸோ இப்போ இந்த ஏரியாவில் வந்து என்னை வந்து கேவலமாக பேசிட்டு அங்கே வர விடாம பண்ணிட்டா யாரு? இவங்க. வர விடாம பண்ணிட்டா அப்போ நான் திரும்ப வந்தாலும் அங்கே பிரச்சனை ஆயிடும். அங்கே அந்த ப்ராப்பர்ட்டி எது இதுன்னு வந்துரும்னு சொல்லிட்டு அவங்க Total-ஆ So, character இது பண்றாங்க. நான் வந்து Character define பண்றாங்க. பேசிட்டு நான் வந்து போயிட்டேன்னா திரும்ப வரக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நீ ரெஜிஸ்டர் சும்மா பண்ணிக்கோமா, அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது, திருப்பி கூட்டிட்டுலாம் வந்தானா வர மாட்டாங்க. சோ அவங்க நோக்கம் என்னன்னா எப்படியாவது உங்களை இந்த வீட்ல இருந்து கட் ஆஃப் பண்ணி நீங்க உங்க வாழ்க்கையில இவங்க வாழ்க்கையில இருந்து நீங்க போகணும். எப்படினாலும் அதுக்கு ஒரு போயிடலாம். planning. ஆனா வரக்கூடாது வீட்டுக்கு. வரக்கூடாது. ஓகே சரி. அப்படின்னு எவ்வளவு கேவலப்படணுமா இந்த எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. அப்போ நான் வந்து இவங்களுக்கு But நான் என்ன சொல்றேன்னா இவங்க அவங்க வேலை செஞ்சாங்க. ஓகே, இந்த விஷயத்த இப்போ உங்க அப்பா உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டா இருக்காங்க. நீங்க ரெண்டாவது கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது அட்லீஸ்ட் ஆஸ் அ கர்டசி அவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்த ஒரு அப்பா கிட்ட ஏன் இந்த உண்மையை மறைச்சீங்க? அதாவது எங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் இல்லை, மேரேஜ் பண்ணி வாழணும் அப்படிலாம் இல்லை. ஐம் சேயிங் என்ன இன்டென்ஷனா இருந்தாலும் இப்போ என் வீட்டில் எங்க அப்பா எனக்கு சப்போர்ட்டா இருக்காருன்னா முதல் ஆப்வியஸ்லி நீங்க அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல மனசு திறந்து பேச முடியாது. சில விஷயங்கள் அப்பா கிட்ட பேசலாம். இந்த விஷயத்தை பத்தி ஏன் உங்க அப்பா கிட்ட மறுபடியும் மறைச்சீங்க? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கல்யாணம் நீங்க மறைச்சீங்க, ரெண்டாவது கல்யாணம் நீங்க மறைச்சீங்க, ஏன் அதை தப்பு பண்ணீங்க? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கல்யாணம் நீங்க மறைச்சீங்க, ரெண்டாவது கல்யாணம் நீங்க மறைச்சீங்க, ஏன் அதை தப்பு பண்ணீங்க? எங்க அப்பா கிட்ட அவ்வளோ கனெக்ஷன் இல்லை. இவங்க பேச விடுறது இல்லை, இது பண்றது இல்லை. பக்கத்து ரூம்ல தான் இருப்போம், ஆனா வந்து பேச விடுறது இல்லை. இப்போ உங்க பொண்ணோட வாழ்க்கையை சால்வ் பண்ணுமா இல்ல உங்க பர்சனல் வாழ்க்கையை சால்வ் பண்ணுமா? என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை சால்வ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இவ செய்கிற எந்த தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிருவேன். ஆனால் அங்கே பண்ணி விட்டது எல்லாம் இவ தான் என்ன சால்வ் பண்ணாங்க? பண்ணணும். அதான் செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன மேடம் வேணும் கிட்ட விரோதம் இருக்கு? இவங்க எங்க கிட்ட நான் வந்து இது அவங்க வந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து அப்படிதான் இருக்கு. அந்த ஒரு வீடு ஃபிளாட்டுக்கு போனதுல இருந்து இவங்க எங்க சித்தி கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க 2 பேரும் பைக்ல போகும்போது சாவணும், அந்த குழந்தை அனாதையா நிக்கணும். அப்போ கூட நான் ஒரு வார்த்தை கேட்கல மேடம். மரியாதை இல்லாம பேசியிருக்கேன் மட்டும் கேளுங்க. வந்த புதுசுல நீ தானே நிக்க வச்சு உன் பாட்டி வீட்டுல கேட்ட, நீ யாருடி 3வது மனுஷி என் குடும்ப சொத்தை பேசுறதுக்குன்னு? இவ தான் பேசுனா. நான் யாரு மேடம் இவளுக்கு போய் வாழ்க்கை கேட்கறதுக்கு? போய் பேசுறா. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுனீங்க மேடம். நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் நான் பண்ணல. அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏக்கா நான் பழசெல்லாம் நான் மறந்துடுறேன், ஏன்னா இவ வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கை. நான் கேக்குற ஒரே கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி மேடம். அவ வாழ்க்கைய அவ காம்ப்ளிகேட் பண்ணிருக்கா. ஓகே மேடம். அவ செகண்ட் மேரேஜ் பண்ண போறா. சரி அவ மேடம். பிரச்சனை. ஒரு மனைவியோட கடமை என்ன? முதல்ல மேடம் அந்த பையனை யார் எனக்கு காமிச்சு கொடுத்த? சொல்லுங்க மேடம். மட்டும் பதில் சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். இப்ப நான் கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன், அந்த பொண்ணு ஒரு பிரச்சனை பண்றதுன்னா முதல் என் கடமை என்ன? என் புருஷன்கிட்ட நான் போய் இந்த விஷயத்த சொல்லணுமா வேணாமா? நீங்க ஏன் இந்த விஷயத்த மறைச்சீங்க? அவ சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல. அவங்கள விட்டுடுங்க. அவங்க தப்புக்கு மேல தப்பு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்க செஞ்சது எல்லாமே தப்பு, நான் ஒத்துக்கிறேன். நீங்க அந்த தப்பு ஏன் செஞ்சீங்க? இந்த பொண்ணு எப்படியாவது நம்ம வாழ்க்கையில இருந்து கட் ஆஃப் பண்ணிடலாம், இதுதான் பெஸ்ட் வழி இல்ல மேடம். அப்ப நீங்க ஏன் அவர்கிட்ட உங்க கடமை நீங்க உங்க கடமையை ஏன் அந்த பொண்ணு கையா அந்த பொண்ணை பத்தி பேசல? சரி மேடம். அந்த பொண்ணு நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறேன் பண்ணிக்க, அது அவ பிரச்சனை. சரி பாத்துக்கிறதுக்கு அவங்க அம்மா இருக்காங்க. சரி. உங்க கடமை என்ன? நீங்க தான் வீட்டுக்கு அப்பதான் புதுசா வந்திருக்கீங்க. உங்க கடமை என்ன? ஃபர்ஸ்ட் புருஷன்கிட்ட சொல்ல வேண்டியது, இது பாருங்க இது மாதிரி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, இந்த பொண்ணு இப்படி செய்ய போறது, நம்ம என்ன செய்யலாம் சேர்ந்து. அது ஒரு மனைவியோட கடமை. ஏன்னா நீங்க ஜஸ்ட் மனைவியா தான் நீங்க உங்களை பாத்துக்கிறீங்க. இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இந்த குடும்பத்தை எப்படி சேர்த்து கொண்டு போனோம் அந்த நோக்கம் உங்களுக்கு இன்னும் வரலமா. உங்களுக்கும் சின்ன வயசு, நீங்களும் நிறைய கனவு கண்டுதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. பட்
நம்ம கண்ட எல்லா கனவும் நிறைவேறணும்னு இல்லைம்மா. சில நேரத்துல நம்ம விட்டு பிடிக்கணும். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் காண்டாக்டே இல்லை. ப்ராக்டே அதுதான். வேணா நீங்கள் அவங்க நம்பர் கூட டேஸ்ட் பண்ணணும். நாங்கள் எங்கே இருந்தால் அவங்க கால் பண்ணுறது கிடையாது. அன்னைக்கு ஏன் madam ஏன்னா என்னை வந்து எங்களால அடிச்சான்னு பிரச்சனை கேளுங்க வருது. madam. ஒவ்வொருத்தங்க பிரச்சனை வந்து madam. ஒதுங்கிறது நல்லதுன்னு நாங்கள் ஒதுங்கிட்டோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை இப்போ விட மரியாதை இல்ல, இல்ல, அது என்னன்னா, அது Madam. insecurity. எஸ் ஐ Madam, நோ Basically ஒரு ஒரு நிமிஷம் insecurity. மேடம். அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல அவங்களுக்கு என்ன ஒரு பயம்னா, நீங்க வந்து இதே புருஷனும் என்ன அடிக்க வந்தா மேடம், இவளும் என்ன அடிக்க வந்தா, நான் என்ன சொல்றேன்மா. அசிங்கமா திட்டினா நான் மேடம். சொல்றேன் அதுக்கப்புறம் தான் நானும் இவங்க திட்டினேன். எடுத்த முடிவு இவ நீங்க யாரு ஏன் மேடம் என்ன கேக்குறா, இது நீ பாருங்க. மலடின்னு கேக்குறா மேடம் என்னைய. இது பாருங்க, இவ யாரு மேடம் என்ன கேக்குறதுக்கு? இவளுக்கே 4 வருஷம் கழிச்சு தான் குழந்தை நான் பிறந்துச்சு. கேக்குறேன். என்ன பார்த்து இப்ப அவங்க மலடின்றா கேட்டாங்கன்னா, மேடம். நீங்க எதுக்கு போய் நீங்க யாருங்க அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது? எதுக்கு நான் சொன்னதை கேட்டான்னு கேளுங்க. ஒண்ணுமே தெரியாதவள நான் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சேனா மேடம்? நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் அவங்க கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிட்டு போனோம்னா சந்தோஷமா வாழலாம். என்னன்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆஸ் இட் இஸ் இருக்கு. ஸோ அது நம்ம இன்னும் பேசணும்னா அது அவங்களை இன்னும் பாதிக்க தான் செய்யும். புரிஞ்சுதா? நம்ம டியூட்டி என்ன, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து கொஞ்சம் அவங்கள வழியில கொண்டு வரணும். ஏன்னா நீங்க தேடி நீங்க முடிவு எடுத்த ஒரு மேரேஜ் இது. கெனடி, வேற நாங்க உங்களுக்காக என்ன செய்யணும்? இதுக்கு முன்னாடி இவ வாழ்ந்த வாழ்க்கைய கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தாள்னா வேணாம் இப்ப நல்லா சார். இருப்பா. கெனடி அதே மாதிரி வேணாம். என்னுடைய பொண்ணு நல்லா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க உங்க வாழ்க்கையை நல்லா பார்த்துப்பீங்களா? நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மேடம். அவங்க வாழ்க்கையை பத்தி நீங்க திங்க் பண்ண வேணாம். ஏன்னா அவ குழந்தைய விட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு பரவாயில்ல. கஷ்டமா இருக்கு. உங்க அப்பாவுக்கு அப்பப்போ உங்க குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, வரலாம்ல? நான் கூட்டிட்டு வந்தேன். நீங்க கூட்டிட்டு வரலாம், அவங்க வந்து பார்க்கணும்னு விட்டுடுங்க. ஏன்னா ஒரு கிராண்ட் சைல்டு அது என்னதான் நம்ம வாழ்க்கையில எங்க போனாலும் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப் உணர்வு இதெல்லாம் நம்மளால விட முடியாது. கரெக்டா? சரியா? உங்க அப்பா சந்தோஷமா வாழணும். ஏன்னா அவர் கரெக்டா செஞ்சாரா தப்பா செஞ்சாரா நம்மளுக்கு இப்போ அவங்களுக்கு ப்ராப்ளம் நாங்க கிடையாது மேடம். நான் வந்து எங்கேயுமே வாழக்கூடாது, சாகணும்னு நினைக்கிறாங்க. இல்ல என்னன்னா அப்படி நீ செத்தா எனக்கு என்ன கிடைக்க போகுது? நீ செத்தேனா? ஒரு நிமிஷம். அவர் என்னன்னா நீங்க என்ன சொன்னாலும் இப்ப நாங்க எங்க அப்பாவுக்கு பிரச்சனை இல்லை, பட் ஹீ இஸ் யுவர் ஃபாதர். தனிமையில தான் என் பொண்ணு இப்படி இருக்காள், நான் சந்தோஷமா வரேன், நான் கல்யாணம் பண்ணி என் பொண்ணு அப்படி இருக்காள். நம்ம என்ன சொன்னாலும் அப்பாவோட திங்கிங் இந்த ஏஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஏஜ். புரிஞ்சுதா? இந்த ஏஜுக்கு வரைச்சதான் உங்களுக்கு நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க அவரோட திங்கிங், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் தப்பு சொல்லல மேடம். ஐ அம் டெல்லிங் அபௌட் ஹர். வை ஹி இஸ் டூயிங் கரெக்ட்மா. திஸ் இஸ் பேசிக்லி இன்செக்யூரிட்டி, வேற எதுவும் இல்ல. வயசு அப்படி, அவளுக்கு இன்செக்யூரிட்டி இருக்கு. அந்த இன்செக்யூரிட்டி நம்ம மாத்தி கொடுக்கலாம். பிகாஸ் அவளும் பாவம் தேடி ஒரு வாழ்க்கையை தேடி தான் அந்த பொண்ணு இங்க வந்திருக்கு. ஏதாவது நான் சொல்லியிருக்கேனா கேளுங்க மேடம். ஏன் அப்ப லாஸ்ட் வந்து என்ன அவ்வளவு கேவலமா பேசிட்டீங்க கடைசில? whatever you want, உன்னையே நான் குறை சொல்லலையே. நான் என்ன பண்றேன் தெரியுங்களா? என் பொண்ணு வாழாம எப்படி தனியா இருக்காளோ அதே மாதிரி அந்த ஃபீலிங்ஸை கொடுக்குறான் அவளுக்கு. நீ எவ்வளவு என் மேல ஆசை வச்சிருக்கோ அதே மாதிரி நானும் தப்பு பார்த்தாதான் உனக்கு அவ தெரியும். பண்ண தப்புக்கு அவ பண்ண தப்புக்கு கூட போனது அது அவ பண்ண தப்பு. அது நான் அவங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தாலும் நான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் என்ன சொல்றேன்மா, எந்த விஷயமா இருந்தாலும் இனிமேட்டு நான் அவளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல மேடம். இது இப்ப முடிவு உங்க கையில. சரி அவ மேடம், சந்தோஷமா வாழணும். இருப்பேன் மேடம். அதுக்கு ஒரே ஒரு சரி பேசக்கூடாது. என்ன அடுத்தவங்களோட தரக்குறைவா பேசக்கூடாதுன்னு சொல்லிருங்க மேடம். அவ்வளவுதான். என்னால தாங்க முடியல. பேசாம எப்படி நான் தூங்கி 2.5 வருஷம் 3 வருஷம் மேடம் தேவையே இல்ல மேடம். இப்ப நானும் பிசினஸ் பண்றேன் மேடம். சொன்னதுக்கு இந்த ரியல் எஸ்டேட் தான் மேடம் பண்ணிட்டு இருக்கேன். கடவுள் கிருபையினால இவரை விட இவர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள நான் இவரை விட பல மடங்கு சம்பாரிச்சிருவேன். அந்த கான்செப்ட் பாருங்க. அதுதான் மேடம் ரொம்ப முக்கியம். என்னன்னா கண்டிப்பா யார் யாரும் பெரிய பெரிய பில்டர் நிச்சயம் மேடம். ஆமீங்க. 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க. நீங்க கிளம்புங்கம்மா. தேங்க்ஸ்மா. இவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இவங்கனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. சரி மேடம். ஒரு நல்ல மிஸ்டர் கெனடி புருஷன் ஒரு வீட்டுக்கார ரூபத்துல நல்லவர் வந்திருக்காரு. சரி கொஞ்சம் கிண்டல் அது இது அது. மேடம் இவர் வீட்டுக்கு வராட்டினா எத்தனை கால் பண்ணுவேன்னு இவர்கிட்டயே கேட்டு பாருங்க மேடம். ஒரு செகண்ட் இல்லாட்டினா அவர் சொன்ன மாதிரி இப்ப நானும் அதே தான் சொல்லுவேன். சரி மேடம். கொஞ்சம் நான் பேச மாட்டேன் மேடம். அவரே சொல்லுவார் பாருங்க. கொஞ்சம் நான் இப்ப அவர் சொன்னாரோ இல்லையோ. சரி மேடம். நீங்க பேச மாட்டேன்னு சொல்லி 5 நிமிஷம் பேசுறீங்க. என்னாலேயே முடியல. எங்க மாமனாரு அதான் மேடம் சொல்லுவாரு. ஆனா நான் இல்லாட்டினா தேடுவாங்க மேடம். நிஜத்துக்கு கரெக்ட்டுமா. இது மாதிரி கேரக்டர் தான் தேடுவோம். ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர் வீட்ல இல்லன்னா என்னடா அது இன்னைக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. உண்மையிலே அது கேரக்டர் எங்கப்பா? அதுலயும் ஒரு அன்பு இருக்கு. புரிஞ்சுதா? அந்த அன்பை தேடுங்க, தப்ப தேடாதீங்க. சரி இனிமேல்
மத்தவங்களுக்காக நீங்க இல்ல பேசலாம். மேடம், நீங்க சத்தியமா உங்களுக்காக இனிமேல் மட்டும் யார் பேசுங்கம்மா. விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் மேடம். ஒரு 12 மணி நேரம் நீங்க பேசுறீங்கன்னா அது குறைச்சு 4 மணி நேரம் பேசினா சரி, போதும். இனிமேல் சரியா? பேச வார்த்தை மாட்டேன் அளந்து மேடம். பேசுவோம். சரி மேடம். சரியா? சரி மேடம். சோ வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.